அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர்சோலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தினத்தை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள். 108 பால்குடம் எடுத்து மலைப்பாதையில் பக்தர்கள் நடைபயணமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். பங்குனி உத்திர நாளை முன்னிட்டு பழமுதிர்சோலையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் வண்ண பட்டாடைகள் உடுத்தி வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு பழமுதிர்சோலை முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் கடும் விரதம் மேற்கொண்டு நடைப்பயணமாக பழமுதிர்சோலைக்கு பால்குடம் மற்றும் பால்காவடி எடுத்து வந்தும் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி மண்டபத்தில் உள்ள மேடையில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திரைப்பட பாடகர் வேல்முருகன் மனமுருகி முருகனின் பக்தி பாடல்களை பாடி தரிசனம் செய்த நிலையில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து திருக்கோவிலில் பிரசாதமும் பெற்று சென்றனர்.